ஒரு கோடீஸ்வரன் அந்த கவர்ச்சியான பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண்ணோ போதையின் உச்சத்தில் சூடாக இருக்கிறது என்று தன் கோட்டைக் கழற்றுகிறாள். இதைப் பார்த்த கோடீஸ்வரன் ஒரே குஷியாகி அவன் கைகள் நடுங்க ஆரம்பிக்கின்றன. அவளின் அந்த மயக்கும் கண்களைப் பார்த்ததும் அவனுக்குள் தீய எண்ணம் தலைக்கேறுகிறது. கோடீஸ்வரனின் ஆசையை புரிந்து கொண்ட அந்த பெண் அவனுக்கு இடையூறாக இருந்த கண்ணாடியை கழற்றி விடுகிறாள். இருவரும் இரவு முழுவதும் ஜாலியாக இருக்கிறார்கள். காலையில் அந்த கோடீஸ்வரன் கண்விழித்துப் பார்க்கும்போது அந்த பெண்ணைக் காணவில்லை. ஆனால் அந்த பெண்ணோ தனது வாடகை வீட்டிற்குத் திரும்பியதும் தன் அடுத்த கட்ட திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாள். உண்மையில் அவள் ஒரு கோல்ட் டிக்கர். அந்த கோடீஸ்வரனிடம் இருந்து பணம் பறிப்பதே அவளது திட்டம். அதற்காகவே தன் தோழியின் வாடகை வீட்டில் தங்கி தினமும் பைனாக்குலர் மூலம் அந்த கோடீஸ்வரனை உளவு பார்த்து அவனது பழக்க வழக்கங்களை குறித்து வைத்துக் கொள்கிறாள். அவளது முயற்சி வீண் போகவில்லை. ஒருநாள் ரெட் ஒயின் தேர்ந்தெடுக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் திறமையான பேச்சாலும் ஒரு நடிகை போன்ற முக அழகாலும் கவர்ச்சியான உடலாலும் முதல் சந்திப்பிலேயே அந்த கோடீஸ்வரனுக்கு அவள் மீது ஒரு ஆசை வந்துவிட்டது. அவன் அவளையே இமைக்காமல் பார்த்து தவறான எண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறான். நேரம் கனிந்துவிட்டதை உணர்ந்த அந்த பெண் பிடி கொடுப்பது போல் கொடுத்து விலகிச் செல்கிறாள். அவள் மெதுவாக நடந்து கடைக்கு வெளியே வருகிறாள். இந்த நடுங்கும் குளிரில் அவள் ஒரு சின்ன ஸ்கர்ட்டும் வெள்ளை சட்டையும் மட்டும் அணிந்து சூப்பர் மார்க்கெட் வாசலில் குளிரில் நடுங்கிக் கொண்டு நிற்கிறாள். இதை பார்த்த கோடீஸ்வரன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து அவளை வீட்டில் கொண்டு விடுவதாகச் சொல்கிறான். அந்த பெண் வாயில் வேண்டாம் என்று சொன்னாலும் அவள் உடல் நேர்மையாக அவனுடைய லட்சக்கணக்கான மதிப்புள்ள சொகுசு காரில் ஏறி அமர்ந்தது. எதிர்பார்த்தது போலவே எந்த ஆச்சரியமும் இல்லை. வீட்டு வாசல் வரை வந்தாச்சு. உள்ளே வந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிடாமல் எப்படி? அதனால் இருவரும் போதையின் துணையுடன் ஒரு அற்புதமான இரவை கழித்தார்கள். 30 வருடங்களாக தனியாக இருந்த அந்த கோடீஸ்வரனுக்கு அந்த இரவு போதவில்லை. அதனால் அவன் அந்த பெண் வேலை செய்யும் கஃபேக்கு செல்கிறான். அந்த பெண்ணுடன் மீண்டும் உறவைத் தொடர அந்த கோடீஸ்வரன் யோசிக்காமல் அந்த இடத்தில் ஒரு வாழ்நாள் உறுப்பினராக சேர்ந்து விடுகிறான். கோடீஸ்வரன் தன் வலையில் சிக்கிவிட்டான் என்பதை பார்த்ததும் அந்த பெண்ணுக்குள் ஒரே சந்தோஷம். இருவரும் ஒன்றாக நடக்கும்போது அவள் இயல்பாக அவன் கைகளை கோர்த்துக் கொள்கிறாள். இருவரும் அன்றிரவும் ஜாலியாக இருக்கலாம் என்று திட்டமிட்டபோது அங்கே முரட்டுத்தனமான ஒரு கார் திருடனை சந்திக்க நேரிடுகிறது. கோடீஸ்வரன் உடனே தன் வீரத்தை காட்டி அந்த திருடனை தன் சொகுசு காரிலிருந்து தள்ளிப்போகச் சொல்கிறான். அந்த பெண்ணுடன் மீண்டும் உறவைத் தொடர அந்த கோடீஸ்வரன் யோசிக்காமல் அந்த இடத்தில் ஒரு வாழ்நாள் உறுப்பினராக சேர்ந்து விடுகிறான். கோடீஸ்வரன் பயன்படுத்தி பாஸ்வேர்டை அன்லாக் செய்கிறாள். டெக்னாலஜி வாழ்க்கையை மாற்றும்னு சொல்றது உண்மைதான். கோடீஸ்வரனின் போன் அந்த மாளிகையில் உள்ள அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் போலீசாருக்கு அந்த வாடகை வீட்டின் உரிமையாளரிடமிருந்து ஒரு புகார் வருகிறது. அந்த பெண்ணின் தோழி பாத் டப்பில் இறந்து கிடக்கிறாள். பார்ப்பதற்கு மணிக்கட்டை அறுத்து தற்கொலை செய்தது போல தெரிகிறது. இந்த வழக்குக்கு மேலும் துப்பு துளக்க போலீசார் இந்த செய்தியை டிவியில் ஒளிபரப்புகிறார்கள். எதிர்பாராத விதமாக அந்த கோடீஸ்வரன் இந்த செய்தியை பார்க்கிறான். பார்க்க பார்க்க அவனுக்கு அந்த முகம் பரிச்சயமானதாக தெரிகிறது. திடீரென்று அவனுக்கு ஞாபகம் வருகிறது. இறந்தது வேறு யாருமில்லை, அந்த பெண்ணின் தோழிதான். அவன் அவர்கள் இருவரின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறான். சிறிது நேரத்தில் அந்த பெண் ஷாப்பிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறாள். அவள் ஏன் இவ்வளவு குஷியாக இருக்கிறாள் என்று கோடீஸ்வரனுக்கு ஒரே குழப்பம். உன்னுடைய நெருங்கிய தோழி தற்கொலை செய்து கொண்டாள், உனக்கு தெரியாதா என்று கேட்கிறான். கோடீஸ்வரனின் கேள்வியை கேட்டும் கூட அவள் சற்றும் கலங்காமல் மிகவும் அமைதியாக வறுத்த சிக்கனை ரசித்துச் சாப்பிடுகிறாள். இதை கேட்ட கோடீஸ்வரன் அந்த இடத்திலேயே உறைந்து போகிறான். அந்த பெண் எந்த தயக்கமும் இல்லாமல் நடந்ததை விவரிக்கிறாள். அவள் தன் தோழியை பயன்படுத்திக் கொள்ள மட்டுமே நினைத்தாள். ஆனால் அந்த தோழி அவள் மீது காதல் கொள்ள ஆரம்பித்து விட்டாள். அவள் வீட்டை விட்டு வெளியேறும் நாளில் அவளை தடுத்தது மட்டுமல்லாமல் அவளது திட்டத்தை கோடீஸ்வரனிடம் அம்பலப்படுத்த மிரட்டியிருக்கிறாள். கதவு மூடிய மறுகணம் கோடீஸ்வரன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். காசு செலவில்லாமல் ஜாலியாக இருக்க ஒரு கவர்ச்சியான பெண் கிடைத்தாள் என்று நினைத்தான். ஆனால் இது ஓநாயை வீட்டுக்குள் விட்ட கதை ஆகிவிட்டது. இப்போது அந்த மாளிகை முழுவதும் அந்த பெண்ணின் கட்டுப்பாட்டில் உள்ளது.
கால் உடைந்த அந்த கோடீஸ்வரன் பல் பிடுங்கிய புலி போல ஆகிவிட்டான். அவள் லேசாகத் தள்ளியதும் அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவள் அவனை நன்றாக கட்டி போட்டு விடுகிறாள். ஆனாலும் இவ்வளவு பலமான ஒரு பெண்ணிடம் மாட்டிக்கொண்டும் அந்த கோடீஸ்வரனின் திமிர் பிடித்த வாய் மட்டும் அடங்கவே இல்லை. அடுத்து அந்த பெண் கோடீஸ்வரனின் கைரேகை மற்றும் வெரிஃபிகேஷன் கோடை பயன்படுத்தி அவனது பாதி ஜீவித்த சேமிப்பை முழுவதுமாக சுருட்டிக் கொள்கிறாள். அதனால்தான் சொல்வார்கள், காமம் கண்ணை மறைத்தால் ஆபத்து நிச்சயம். நீங்கள் ஒருவரின் உடலுக்கு ஆசைப்பட்டால் அவர்களோ உங்கள் சொத்துக்கே ஆசைப்படுவார்கள்.